நகைக்கடன் தள்ளுபடி பற்றி மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வெளியாகிருக்கு. கூட்டுறவு வங்கிகள்ல வழங்கப்படுற கடன்கள் தேர்தல் நேர தள்ளுபடி அறிவிப்புகளால் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பா அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளா கடன் தள்ளுபடி அறிவிக்க தொடங்கி இருக்கிறதுனால பொதுமக்கள் போட்டி போட்டுக்கிட்டு கூட்டுறவு வங்கிகள்ல கடன் வாங்கி வராங்க. விரைவில் தேர்தல் வர இருக்க நிலையில என்ன நடக்க போகுதுன்னு அறிவிப்பு வெளியாகுமா? கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை பயிர்க்கடன், நகைக்கடன், மகளிர் சுய உதவிக்குழு கடன், மாற்றுத்திறனாளி கடன், சிறு வணிக கடன் மற்றும் வாகன கடன் என பல்வேறு பிரிவுகள்ல கடன் வழங்கிட்டு இருக்காங்க. இதுல பயிர், கால்நடை வளர்ப்பு கடன்களை உரிய நேரத்துல திருப்பி செலுத்துவோருக்கு 7% வட்டி சலுகை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நகைக்கடன் தள்ளுபடியும் ஒவ்வொரு தேர்தல் முறையிலும் அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில 10 லட்சம் வரைக்கும் லோன் கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த கடன் தொகை 85,000 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இது குறித்து சில கவலைகளையும் பகிர்ந்திருக்காங்க. அந்த வகையில கூட்டுறவு வங்கிகளை ஒரு கருவியா அரசியல் காரணங்களுக்கு பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் போன்ற குடும்ப தேவைக்கு 10 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில கடன் வழங்குற புதிய திட்டத்தை அறிவிக்க அரசு இப்ப ஆலோசிச்சு வராங்களாம். கடன் பெறுவோரோட எண்ணிக்கையை இன்னும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த முறை நிச்சயமா நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும். அது கூட இந்த 10 லட்சம் வரை லோன் விஷயங்களையும் அறிவிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு.